இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பூமி தன் பலனை தருமாம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு வாக்களிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார், பூமியின் எல்லை எங்கிலும் அவருக்கு பயந்து இருக்கும். அப்போ பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு பயந்து இருக்கும்போது தேவன் நம்மை ஆசிர்வதித்து பூமி தன் பலனை நமக்கு தரும்படியான கிருபையை தருவார். அப்போ கர்த்தருக்கு சகலமும் பயந்து நடக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பூமியினுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை வரப்பண்ணுவேன்னே சொல்கிறார் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் தங்கள் கனிகளையும் கொடுக்கின்றார். அப்போ ஏற்ற காலத்தில் மழையை வரப்பண்ணினாலும் அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கணும். பூமியில் உள்ள சகல காரியங்களும் அவருக்கு பயந்து இருக்கணுன்றது தான் முக்கியமாக சொல்லப்படுது. அதே போல் அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடந்து அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போதும் அவர் ஓய்வு நாளை நாம் அனுசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருக்கணும். ஏன்னா நான் கர்த்தர்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணுமா? தேவனுடைய கட்டளைகளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தரை ஆராதிக்க நம்ம தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். தேவ பக்தி நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர்தான் கர்த்தர். ஏன்னா தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமுக்கும் ஈசாக்கின் தேவனாக இருக்கார் இல்லையா, அது யாக்கோபின் தேவனுமாயும் அவர் இருக்கிறார். உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம்னு சொல்கிறார். தலைமுறை தோறும் இது என் பேர் பிரஸ்தாபம் என்று யாத்ராகமம் 3:15. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் மோசேக்கே என்ன சொல்கிறாருன்னு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என் பேரை நீ பிரஸ்தாபப்படுத்தணும். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் தான் கர்த்தர் என்பதை நீ அவர்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்கிறார். தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். தேவன் ஒருவரே, அவர் நாமம் என்ன? கர்த்தர் என்பது அவர் நாமம் என்று எல்லாருக்கும் நாம் மோசேவை அறிவிக்க சொல்கிறாரு. இன்றைக்கும் சுவிசேஷமாக நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? பிதாவாகிய தேவனும் அவர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்பதை எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கணும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் பார்க்கும்போது அக்காலத்திலேன்னு சொல்லப்படும். எக்காலத்தில்னா கர்த்தர் சபையாரை தன் நித்திய விவாகத்துக்கு என்று அவர் நியமித்து கொள்ளுகிறார் இல்லையா? சபையில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் குறிப்பது தான் மணவாட்டி சபை இல்லையா? அந்த மணவாட்டிகளை கர்த்தர் தனக்காக நித்திய விவாகத்துக்கு நியமித்து கொள்ளுகிறார். அவர் மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறதுனால நித்திய ஜீவனிலே நாம் என்றென்றும் காணப்படுவோம் என்கிற அந்த நிச்சயத்தை தரார். அதனால் நான் வானங்களுக்கு மறுமொழியை கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிட்டா அந்த இயற்கையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுது இல்லையா? வானத்துக்கு மறுமொழி கொடுக்குறாரு, அது பூமிக்கு மறுமொழி தருது. பூமி தானியத்தையும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்குதான். இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். நான் அவைகளை எனக்கென்று விதைத்தேன், இரக்கம் பெறாதவளாக இருந்த அவளுக்கு நான் இறங்குவேன்னே சொல்கிறார். அப்போ கர்த்தர் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். பூமியில் இருக்கிற தானியமும் எண்ணெயும் மறுமொழி கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த விளைச்சலை தேவன் தருவதற்கு தேவன் கிருபை பாராட்டுறார். அப்போ வானத்துக்கு பூமிக்கு மறுமொழி தராருன்னா, இப்போ வானத்துலேருந்து அந்த மழை உண்டாக கடவுதுன்னு சொன்னார்னா அது பூமியில் பெய்யும். அது பூமியில் பெய்ததுன்னா அது நமக்கு தானியத்தையும் எண்ணெயும் நமக்கு தானியத்தை கொடுக்குது, எண்ணெயும் நமக்கு கொடுக்குது இல்லையா? நம்ம தாவரங்களிலிருந்தும் எண்ணெயை நாம் எடுக்கிறோம் இல்லையா எல்லாம். அப்போ அது நமக்கு தேவன் கிடைக்க செய்கிறாரு. இரக்கம் பெறாதவர்கள், நாம் பாவிகளாக இருந்தாலும் தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருந்து இந்த இயற்கையின் வளங்களை பூமியின் பலனை நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் பார்க்கும்போது, நான் அவர்களை மேட்டின் சுற்றுப்புறங்களை எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை அவர்களுக்கு பெய்யும் சொல்கிறார். அப்போ ஏற்ற காலம் வைத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கட்டளை கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து இருக்கும்போது அப்போ ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழையை வர பண்ணி
நமக்கு க்ஷேமத்தை தருகிறார். அதன் கனிகள் பூமியின் பலனை நமக்கு தருதுன்னு பார்க்குறோம். அதனால அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள்னே சொல்கிறார். நான் அவர்களின் நுகத்தின் கயிறுகளை எல்லாம் அறுத்து போடுவேன்றார். அப்போ நம்ம இது மற்றவர்களுடைய நுகங்களை நாம் சுமக்காதபடிக்கு, அந்த பாடுகளை நாம் சுமந்து பயந்து அலைந்து தெரியாதபடிக்கு அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகங்களை கயிறுகளையும் நம் கழுத்திலிருந்து தேவன் நீக்கி போடுவேன்னு சொல்கிறாரு. அவர்கள் கைக்கும் உங்களை நீங்களாகி ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. எரேமியா 31:33 பார்க்குறோம். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் அவனவன் சாவான்றார். ஒருத்தன் அக்கிரமத்தை செய்கிறான்னா அவன்தான் அந்த நீதி நியாய தீர்ப்பை அவன் அடையணும். இப்போ ஒரு திராட்சை பழத்தை திராட்சை காய் புசிக்கிறவனுக்கு என்ன ஆகும்? பல் கூசும் இல்லையா? அது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது நடக்கும். அதே போல தான் அக்கிரமத்தை செய்கிறவன் யாரோ அவனுக்கு தண்டனைக்கு தப்ப மாட்டான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதோ நாட்கள் வரும், நான் இப்போ யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புது உடன்படிக்கை பண்ணி என் நியாயப்பிரமாணத்தை அவங்க உள்ளத்தில் நான் வைப்பேன்னு சொல்கிறாரு. அவங்க அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் அந்த புது உடன்படிக்கையாக நான் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை என் ஜனமாக நான் வைத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். அடுத்து தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் விட்டு விலகும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது என்னன்னு பார்த்தோம்னா ஏசாயா 30:22-24 வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொரூபங்களை மூடிய வெள்ளியும் விக்கிரகங்களின் பொண்ணு ஆபரணங்களை எல்லாத்தையும் எரிந்து விட்டு அதை சீப்போன்னு சொல்லுங்கன்றார். விக்கிரகத்தின் கிரியைகளை அருவறுத்து தள்ளுங்கள் சொல்கிறார். அப்பொழுது உங்கள் நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை தருவார், நிலத்தின் பலனையும் ஆகாரத்தையும் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். கொழுமையான புஷ்டியான பதார்த்தங்களை நம்ம கொடுப்பார். ஆடு மாடுகள்லாம் விஸ்தாரமான இலையில மேய்ச்சலை அடையும், அதற்கு அப்படிப்பட்ட ஸ்தலத்தை கூட நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்றார். சங்கீதம் 85:9-10 வசனத்தில் பார்க்கும்போது, நம்முடைய தேசத்தில் மகிமையாய் அவர் வாசம் பண்ணும்படியா அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்குது. தேவன் யாருக்கு ரட்சிப்பை கொடுக்குறாராம்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்குறார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். தேவனுடைய கிருபை தகுதி இல்லாதவர் கொடுக்கிறார். அவர் சத்தியமும் அவருடைய கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றார். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்வார். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன்னு ஆதியாகமம் 17:7 சொல்கிறார். அப்போ கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார்னா அந்த உடன்படிக்கை அவர் காக்க வல்லமையுள்ள தேவன். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவன். அதற்கு நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 3:6-9 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ நடுகிறவனாலும் அல்ல, ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற தேவனால தான் எல்லாம் கூடும். ஒரு பயிர் விளையறதுக்கு அந்த விவசாயி போய் விதை நெல்லை போய் தூவுறான். ஆனால் அதில் பலன் வருமோ வராதோன்னு அவன் கண்ணீரோடு, அதான் விதை நெல்லை எடுத்து தூக்கி சுமந்து போகும்போது அவன் கண்ணீரோடு அதை சுமந்து போக்குறான். ஆனால் அந்த அறுவடையின் அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது அவன் கம்பீரமாக வரான்னு பார்க்குறான். அப்போ அந்த விதையை விதைக்கிறது கூட நம்முடைய காரியம் அல்ல. அது விதைத்தாலும் அதன் பலனை தரப்போகிறவர் தேவன் தான். அப்போ விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, நட்டவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, எல்லாம் விளைய செய்கிற தேவனாலே தான் ஆகும். அப்போ ஒரு ஊழியத்தில் கூட விளைய செய்கிற தேவன். அப்போ விதைக்கிறாங்க ஊழியத்துக்கு இல்லையா, வசனத்தை விதைக்கிறவர்களாகட்டும், காணிக்கை கொடுத்து தாங்குகிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறவர் கர்த்தர் தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் மனம் பொருந்தி தேவனுக்கு செவி கொடுத்தீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று ஏசாயா 1:19 எழுதியிருக்கபடியும், கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடந்து அவர் கட்டளை கற்பனைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை அருவறுத்து தள்ளும்போது பூமி தன் பலனை தரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.